மார்க்கெட்டிங். சரிங்களா? சரி, வெல்னஸ்ல இன்னைக்கு நான் முக்கியமாக எடுக்க போகிற சப்ஜெக்ட் வந்து கழிவுகள் வெளியேற்றம். எல்லாத்துக்குமே தான். இப்போ வந்து ஒரு ஃபேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, முக்கியமான ஒரு விஷயம், உடம்புல இருந்து கழிவுகள் எப்படி வெளியேறுது பார்த்தீங்கன்னா, வேர்வைகள் மூலமாக வெளியேறுது. எல்லாமே மலைச்சிக்க எல்லா வழியாக நம்ம வெளியேறும். கரெக்டாக நடந்தாதான் வந்து நம்மளுடைய பாடி வந்து ரொம்ப நல்ல கழிவுகள் வெளியேற்றினாலே அவங்களோட உடல் வந்து சுத்தமாக வந்து இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருமே வந்து அழகுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா? அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். மனசு கொஞ்சம் சோர்வடைஞ்சாலும் அது முகத்தில் இம்மிடியேட்டாக நமக்கு வந்து காட்ட ஆரம்பிக்கும். அப்போ அதில் நமக்கு வந்து முக்கியமாக கம்பெனி கொடுத்துருக்குற ஒரு பெரிய ப்ராடக்ட் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? CTM, கிளென்சர், டோனர் அண்ட் மாய்ஸ்சர். இதுக்கு இடையே இன்னொன்று நீங்கள் சேர்த்துக்கலாம், ஸ்க்ரப் சேர்த்துக்கலாம் அண்ட் ட்ரீட்மெண்ட் சேர்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ கிளென்சர். அப்போ நம்ம ஸ்கின் வந்து நம்ம முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்கின்னோடைய முகத்தில் ஃபேஸோடைய ஸ்கின் வந்து ரொம்ப 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 சாஃப்டானது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முகத்தில் இருக்கிற ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டானது. அதுக்கு சோப்பு யூஸ் பண்ணவே கூடாது. அது எப்படியாப்பட்ட சோப்பாக இருக்குது, நம்மளுடைய RCMல வந்து நம்மளுடைய மொரிங்கா சோப்பு இருக்குது, சென்சேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் ஃபேஸ்க்கு அதை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஒன்லி த ஒன் ப்ராடக்ட் ஃபேஸ் வாஷ் ஒன்லி. அது எக்ஸலண்ட் நம்ம கம்பெனி கொடுத்துருக்கிறது. எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய டீ ட்ரீ ஆயில். டீ ட்ரீ ஆயில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிக சிறந்த ஹெர்ப். அது உள்ளடக்கினது தான் நம்மளுடைய ஃபேஸ் வாஷ். அதை தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும். அதாவது ரெண்டு விதம் இருக்குது. க்ளீனிங் ப்ராசஸ் பண்ண போகிறோமா, கிளென்சிங் பண்ண போகிறோமா? சோப்பு நீங்கள் பண்ணீங்கன்னா அது க்ளீனிங் தான் பண்ணும். அதே நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா கிளென்ஸ் பண்ணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுடைய ஸ்கின் இருக்குது. நீங்கள் ஒரு பூத கண்ணாடியை வச்சு கையோ பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத துவாரங்கள், அதுக்கு என்ன சொல்லுவாங்க? போரஸ். அப்போ அந்த அதை வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? நீங்கள் வந்து இப்போ ரவுண்டாக இருக்குது, இதுதான் துவாரம். இங்கே வந்து அடுக்கு. இப்போ வந்து முகம் நம்மளுடைய ஸ்கின் வந்து எப்படி பாதிப்படையும், எதனாலலாம் பாதிப்படையும், என்வாயர்மெண்டால பாதிக்கப்படும். அதுக்கப்புறமா வந்து ஹார்மோன் இன்பேலன்ஸால் வந்து நம்ம உடம்பு வந்து ஸ்கின் வந்து பாதிக்கப்படும். சரி, அப்போது என்வாயர்மெண்டல்லாம் அப்படின்னா ஆகும், சன்லைட்டு, தூசு, குப்பை எல்லாத்தாலையும் வந்து பாதிக்கப்படும் போது எங்கே இருக்கும்? இந்த துவாரங்கள்ல இங்கே வந்து அந்த அடுக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கும். இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் சோப்பு போட்டிங்கன்னா இந்த அடுக்கு என்ன செய்யும்? வெளியில் வராது. அப்போ ஸ்கின் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஃபேஸில் வந்து இல்லாத தேவையில்லாத பருக்கள் அதெல்லாம் வரும். அதே நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா கிளென்சிங் ஆகும். அந்த இது வந்து வெளியில் ஓப்பன் ஆகி அப்போ வெளியில் வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின்னுடைய துவாரங்கள் கொஞ்சம் பெருசாகும். நார்மலை விட கொஞ்சம் பெருசாகும் போது அதுக்கு போடுறது தான் டோனர், டோனிங். நம்மக்கிட்ட எக்ஸலண்ட்டான ஒரு பொருள் எது? க்ளோ. எக்ஸலண்ட். நீங்கள் எத்தனை முறை ஃபேஸ்க்கு ஸ்ப்ரே பண்ணால் கூட நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப, அதுக்கு வந்து பெரிய டெமோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொன்குணா சார் நடமாடும் இது வச்சிருப்பாரு. எப்போதும் அவருடைய பேக்ல வந்து க்ளோ அப் வந்து இருக்கும். அது எல்லாருமே எத்தனை முறை வேணால் நீங்கள் வந்து அது வந்து போட்டு நம்ம வந்து துடைக்க தேவையில்லை, சும்மா தட்டி விட்டிங்கனாலே போதும். அந்த ஓப்பனாக இருக்கிற அந்த போரஸ் வந்து உள்ளுக்கு அப்படியே மூடாது. இதுக்கு அதுக்கப்புறம் இன்னும் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரப். அது வந்து என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, வீக்லி வந்து நம்ம எப்படி டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம எப்படி வெளியில் போகிறோமோ, அதாவது டெய்லிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ். எந்த அளவுக்கு வெளியில் ரொம்ப போகிறீங்க, உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது, நிறைய பொல்யூஷனில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா 3 முறை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை கம்மியானா 2 முறை, வாரத்தில் 2 முறை தான் அது யூஸ் பண்ணலாம். அது நம்மளுடைய இதில் இருக்கிற அந்த அது உரித்தெடுப்பது, அது எக்ஸ்போலியன்ட்டா கரெக்டாக எக்ஸ்போலியேஷன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ ஒரு சாஃப்டான மொரிங்காவுடைய இதில் எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்தோம், ஹனியில் இருந்தோம். நம்மளுடைய கம்பெனி வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. யாராவது இப்போ இருக்கிறதுல ஜென்ஸ் இன்னைக்கு வந்து எல்லாருமே நிறைய பேர் பார்லருக்குலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு முன்னாடி நான் வந்து ஃபேஷியல் பண்ணியிருக்கேன். அதாவது RCMக்கு வர்றதுக்கு முன்னாடி, நம்மளுடைய ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபேஷியல் பண்ணியிருக்கேன். யாருக்காவது அனுபவம் இருக்கா? சுரேன் உனக்கு இருக்காயா? இல்லையா? சுகுமார் சார் ஆக்டர், உங்களுக்கு இல்லையா? அந்த ஃபேஷியல் பண்ணும்போது நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்களா? சுந்தரி நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்களா? ஃபேஷியல் பண்ணும்போது ஸ்க்ரப்னு ஒன்னு போட்டு தேய்ப்பாங்க. ஸ்க்ரப் பண்ணுவாங்க. தேய்ப்பாங்க. தெரியுங்களா? அந்த பாதாம் இது கொட்டைங்க, பாதாமோட தோல் அது போட்டு அழுக்கு எடுக்கறாங்களாமா. பிளாஸ்டிக் ஸ்க்ரப் என்னன்னு கேட்டீங்கன்னா,
டெட் செல்ஸ் வந்து நீக்கிட்டு நியூ செல்ஸ் கொடுக்குற வேலை ஸ்க்ரப் பண்ணும். ஆனா இவங்க போட்டு இங்கேயும் அங்கேயும் தேய்க்கும். ஏற்கனவே சாஃப்ட் ஸ்கின் கொடுமையா இருக்கும். ஃபேஷியல் பண்ற ஆசையே விட்டுடும். பிளாக் ஹெட்ஸ் எடுக்கிறதுக்கு எஸ்பெஷலி நீடில் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரப் ரொம்ப அருமையான சாஃப்டான அந்த எக்ஸ்போலியன்ட் வந்து அது தேய்க்கும் போதே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா நம்மளுடைய டெட் செல்ஸ் வந்து இது பண்ணிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, அப்போ கிளன்சிங், டோனர் அண்ட் ஸ்க்ரப். அதுக்கப்புறம் இன்னொன்று இடையில எம்முக்கு உடனே ஒன்று இருக்கு, ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ கண்டிப்பாக வேணும் நமக்கு. அது வந்து எப்படியாப்பட்ட ஸ்கின்னாக இருந்தாலும் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டே அண்ட் நைட் சீரம் கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட். இன்னைக்கு வந்து சங்கீதாவும் கவிதாவும் சும்மா அந்த கீசோரோட இதில் போட்டு கலக்குறாங்க. கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு போட்டு அதை பார்க்குற எத்தனை பேர் எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்களா, எத்தனை ஃபீட்பேக் வருது, இவ்வளோ அழகா இருக்கா, இவ்வளோ நல்லா இருக்கா. தொடர்ந்து நீங்கள் ஃபைன் பண்ணுறீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய நாளாக நைட்டு மறந்துடுவேன். டே மட்டும் போட்டு நைட் நம்ம மறந்துடுவேன். இன்னைக்கு ஞாபகமா தூங்க போறது மாதிரி போட்டுட்டு போனோம் அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரி பண்ணும்போது நைட் சிரம் போடும். அதுவும் நம்ம வேதா சார்லாம் சூப்பரா இருக்குன்றாரு சார். ரேர் சிரம்லாம் எக்ஸலண்ட் இல்லைங்க சார், நிறைய ரிசல்ட். ஆமா, முடி நிறைய வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஆச்சரியப்பட்டாங்க. இந்த 499 ரூபாய்க்கு இப்படிப்பட்ட ஒரு எக்ஸலண்டான சீரம் இருக்கா அப்படின்னு. மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே காஸ்ட். நம்ம கம்பெனி அவ்வளோ அழகான சீரம் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா சீரம் அது எப்பேற்பட்ட அக்னி ஸ்கின்னாக இருந்தாலும் என்ன மாதிரி ஸ்கின்னாக இருந்தாலும் அது என்ன சொல்றாங்க, 4 டிராப்ஸ் இருக்கும். இந்த இடத்துல அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த 4 ட்ராப் எடுத்து அங்கங்கே பண்ணிட்டு நீங்கள் நல்லா வந்து பெனட்ரேட் பண்ணும்போது லைட் மசாஜ் கொடுக்கும்போது நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாத்துக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா சம்மரு நிறைய லீடர்ஸ் வந்து நிறைய சர்வீஸ் கொடுக்கறதுக்காக நிறைய இடங்களுக்கு போவீங்க. முதல்ல நம்ம பாதுகாத்துக்கிறது எதுன்னா வாட்டர், அதாவது வாட்டர் டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நிறைய தண்ணி கொடுங்க. அது குட் சிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பாட்டிலில் வந்து கலந்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும்னா நம்மளை கேர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அது நிறைய சப்ஜெக்ட் இருக்காது. முதல்ல இதை முடிச்சிடுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு அப்போ என்ன சொன்னேன், கிளன்சிங், டோனர், ஸ்க்ரப், அப்புறம் ட்ரீட்மெண்ட், அப்புறம் மாய்ஸ்சரைசர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கு நமக்கு வந்திருக்குது என்னென்ன பொருள் நம்ம கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான சன்ஸ்கிரீன் இருக்கு. எக்ஸலண்ட் SPF 30 50++. SPF 50++ 95 ஆயிடுச்சு. யூஸ் பண்றேன் ++. ஏன்னா வந்து இவங்க அழகா எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்க ராஜு சார் கரெக்டா நீங்க 2 பேரும் வாட்சிங்கா இருக்கீங்களா அப்படின்னு தான் நான் வந்து என்னோட வீடியோஸ் எப்போதுமே வாட்சிங். அதான் நான் கேரக்டர். அப்போ வந்து SPF 50+, சரிங்களா. அப்போ அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப. அதே மாதிரி நைட்லேயும் இந்த UV லைட் அதாவது சன்லைட்ல மட்டும் இல்லை, டிவி, ஆர்டிஃபிஷியல் லைட், இது என்ன சொல்லுவாங்க, ஃபோன், எல்லாமே பயங்கரமான ரேடியேஷன். அப்போ இது எல்லாத்துக்குமே நமக்கு தேவை வந்து சன்ஸ்கிரீன் வேணும், நம்மளுடைய மல்டிபர்பஸ் க்ரீம் அண்ட் நம்மளுடைய முருங்கை க்ரீம். இது 3மே மல்டிபர்பஸ் க்ரீம் எல்லாம் வந்து எக்ஸலண்டான ரிசல்ட்டை வந்து அப்போ ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாராக இருந்தாலும் முகம் தான் வந்து ஒரு அழகாக ஒரு பிரைட்டாக இருக்கும். அப்படி RCM பண்ணுறவங்களுக்கு முகம் வந்து ரொம்ப பிரைட்டாக அழகாக இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதனால் இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து பார்த்துக்கோங்க. நம்ம எப்படி வந்து நம்மளோட கேர் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன். சமீபத்தில் வந்து நான் ஒரு பெரிய லீடரை பார்த்துக்காக போயிருந்தேன். ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா மே மாதம் மார்ச் 8 வந்து விமன்ஸ் டே வருது. அதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வருஷம் அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்னையும் கூப்பிட்டுதான் ஆச்சு. நான் வந்து ஒரு இதுவாக தான் போவேன். அன்னைக்கு பார்த்து இம்பார்ட்டண்டான ஒரு ஆளாக கூப்பிட்டாங்க. 25 பேருக்கும் ஒரே மாதிரி சாரிலாம் எடுத்து எல்லாமே பண்ணி எடுக்கணும், எல்லாம் கட்டிட்டு வந்தேன். அப்போ போனப்போ நான் கேட்டேன், நான் வந்து ஒரு 20 நிமிஷம் பேசலாமா அப்படின்னு கேட்டேன். நான் தாராளமாக பேசுவேன். 25 லேடிஸு உங்களுக்கு கேட்க வேணும்ல, ஒரு துறையில் ரொம்ப இதுவாக இருக்காங்க. ஐயோ நீங்கள் தாராளமாக பேசுங்க அப்படின்னு. நான் ஃபுல்லாக நம்ம ஹைஜீன் பற்றி தான் எடுத்துட்டு அப்போ அவர் சொன்னார், வெண்மதி மேடம் வந்து வெண்மதி என்ற பேர் கேட்டாப்போல மதி நிறைஞ்சவங்க அப்படின்னு மதி அப்படின்னு சொன்னார். என்ன சொல்லிட்டு என்னோட ஏஜ் கேட்டாரு. ஆனால் இங்கே நாங்கள் சொல்ல மாட்டேன், நான் ஏஜ் சொல்லிட்டேன், சரிங்களா. அப்புறம் நான் உட்காந்துட்டேன். உட்கார்ந்த பிறகு இது எடுக்க சொன்னாங்க. அப்போ உட்காந்துட்டே இருக்கும்போது அது வந்து பேஸ்மெண்ட் இந்த ஆஃபீஸ் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ண சொல்லும்போது அவர் வந்து பாஸ்வேர்டு வந்து சொன்னாரு. நான் டக்குன்னு போட்டேன். பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னக்கா டக்குன்னு போட்டீங்க,
என் வயசு அவர் சொல்லிட்டார்ல, டக்குன்னு போட்டீங்க, நான் பார்க்குறேன் கண்ணு பிளர் அடிக்குது, ஒன்றுமே தெரியவே இல்லைன்றாங்க. அவங்களுக்கு தெரியல போடுறதுக்கு அந்த பாஸ்வேர்டை வந்து ஃபோனை திறந்து போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து கண்ணு வந்து இதுவாகுது அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டால் 40 வயசா, 40 வயசுல கண்ணு வந்து இந்த அளவுக்கு இதுவாக இருக்கு. அப்போ நமக்கு வாய்ப்பு கிடைச்சா போதுமே, ஆமா சொல்லு சொல்லு நீங்க வந்து கொடுக்குறீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கிடைக்கிற வாய்ப்பை இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இதெல்லாம் எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ப்ராடக்டை தொடர்ந்து பயன்படுத்துறது. இன்னைக்கு வியூ பயன்படுத்துறது, நான் ஏற்கனவே கண்ணாடி போடானா வந்து என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, பில் அடிக்கும் போது கண்ணு செதறும், சின்ன சின்ன வார்த்தைகள் தெரியாது, பொடிய. ஆனா இன்னைக்கு வியூ தொடர்ந்து போட்டதுல இருந்து அவ்வளோ அழகா வந்து இதுவாகிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய RCMல தான் இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம், அதான் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வர, அதாவது ஜீரண